நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பாவ அறிக்கை அப்படின்ற தலைப்புல வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம தேவனுக்கு முன்னாடி நம்ம நீதிமானா இருக்கிறோமா, இல்ல சுய நீதியை இன்னமும் பேசி கொண்டிருக்கிறோமா, இல்ல ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்னோட நீதிகளை பாருங்க, நான் உமக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்குலாம் நமக்கு தகுதி இருக்கா? சுயநீதினா என்ன, தேவ நீதினா என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. அதுல ஒருத்தன் அவரு பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். அவன் என்ன சொல்றான்? நான் இதை செய்யறேன், நான் இதை பண்றேன். ஆண்டவருக்கு முன்னாடி என்ன சொல்றான்? நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன், இவனை போல கிடையாது, அந்த ஆயக்காரனை போல நான் பாவியை போல கிடையாது அப்படின்னு சொல்லி சுயநீதியை பேசுறவனா இருக்கிறான். இதே அந்த ஆயக்காரன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாம, ஏன்னா வானம் அவருடைய சிங்காசனம், அப்போ பூமியை பாக்குறாரு இல்லையா, தன்னை தாழ்த்தி அவருடைய பாதங்கள்ல நோக்கி என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அவர்ல மார்பிள் அடித்து கொண்டு நான் அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கை எடுக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த உவமையில. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்படும். அப்ப நம்மளை யார் நீதிமானாக்குறது, யார் நம்மளை பரிசுத்தமாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாகுது. நம்முடைய ரட்சிப்பு கிரியினால் உண்டானது கிடையாது, அது விசுவாசத்தினால் உண்டான நீதின்றது நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு நம்ம என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமா தான் என்ன பண்றோம்? நம்ம நீதிமான் ஆகுகிறோம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? அநியாயக்காரனா, அக்கிரமக்காரனா இருந்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலதான் என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம்னு சொல்லி எழுதிருக்கு. வேணா அந்த வசனம் வேணா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்நியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல என்ன பண்ணோம்? அநியாயக்காரதா இருந்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். இது எப்போ? இயேசுவை கர்த்தர் என்று விசுவசிச்சோம், தேவன் நமக்காக மனிதனா இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்ற அந்த அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம ஞானஸ்தானம் தண்ணியில மூழ்கி எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, பழைய மனுஷன் சேர்த்து புதிய மனுஷன் என்ன பண்றான்? நமக்குள் உருவாகு. வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார்னு சொல். அப்பதான் நம்ம ஜீசஸ் நேம்ல உடன்படிக்கை செஞ்சோம். அந்த நாமம் தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? அக்கிரமங்கள் எல்லாம் குணமாச்சு. அவருடைய நாமத்தினால் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எழுதி. அப்போ சுய நீதினால நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி நிக்கலாமா அப்படின்னா நம்ம அதற்கெல்லாம் தகுதி கிடையாது. இன்னைக்கு நம்ம பாவ அறிக்கையை பத்தி நம்ம பார்க்கலாம். எப்படி ஜெபம் பண்ணாங்க பரிசுத்தவான்கள்லாம், எப்படி ஜெபம் பண்ணாங்க, எப்படி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த உவமையில இருந்து நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா? அது போல பழைய ஏற்பாட்டில இருந்தும் நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? வாழ்வடைய மாட்டான்னு சொல்லி எழுதிருக்கு. அவைகளை அறிக்கை செய்து என்ன பண்ணுமா? விட்டுணும். சும்மா அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப திரும்ப செய்யணும்னு கர்த்தர் சொல்ல, அதை அறிக்கை செஞ்சுட்டு என்ன பண்ணும்? விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? இதேதான் சங்கீதமும் சொல்லுது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு முன்பாக அறிவித்தேன்னு சொல்லி யார் சொல்றா? தாவீது சொல்றாரு. தாவீதை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், எனக்கு சித்தமானவைகள்லாம் அவன் செய்வான்னு சொன்னாரு. ஆனா அவர் ஆண்டவருக்கு முன்னாடி அவர் என்ன போய் சொல்றாரு? நான் பாவி, என் அக்கிரமத்தெல்லாம் தேவனுக்கு முன்னாடி நான் அறிவிக்கிறேன், தேவரீர் என் பாவத்தை என்ன பண்ணீங்க? நீங்க மன்னித்தீங்க. அப்போ தன்னை பாவின்னு சொல்லிதான் தேவனுக்கு முன்னாடி தாவீது என்ன பண்ணாரு? நின்றாரு. நம்ம தாவீதோட நீதிமானா? சிந்திச்சு பாருங்க. தாவீதை போல நம்ம கர்த்தருக்கு இருதயமா நடக்கிறோமா? அப்போ ஜெபம் பண்ணும்போது ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணும். ஏன்னா
தேவன் வானத்துல இருக்கிறாரு, நம்ம பூமியில இருக்கோம். உன்னோட ஜெபம் எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருக்க கடவுள். அப்போ ஜாக்கிரதையா கத்துட்டு என்ன பண்ணணும்? பேசணும். ஒரு மனுஷன் கிட்ட பேசும்போதே ஜாக்கிரதையா பேசும்போது, நம்முடைய தேவனாகிய கத்திரத்துல பராக்கிரம் உள்ள சர்வ வளமுள்ள தேவனிடத்துல பேசும்போது தன்னை தாழ்த்தி வணங்கி தான் நம்ம என்ன பண்ணோம்? முழங்கால் யாவும் அவருக்கு முன்னாடி முழங்க கடவுதுன்னு சொல்லி எழுதி. அதனால ஜாக்கிரதையா கத்துட்டு என்ன பண்ணோம்? பேசும்போது தாழ்மையோட பேசணும் இல்லையா? எரேமியா பார்க்கலாம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய்ப் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே என்னை தண்டியுன்றார். அப்போ எதுக்கு தண்டிக்கணும்? நம்ம பாவம் செய்யறோம். அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? எனக்கு வீடு கொடுங்க, கார் கொடுங்க, அது கொடுங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி போறதை நிறுத்திட்டு முதல்ல என்ன என்ன பண்ணுங்க? மட்டாய் தண்டிங்கன்றாரு. ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உங்களுடைய கோபத்தினால் அல்ல, மட்டாய் தண்ணி. ஒரு குழந்தை அடிக்கிறது போல என்ன பண்ணுங்க? அடிங்க, நான் செஞ்ச தப்பு தான், அதுக்கான எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்டு வாங்கும். இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணி கேட்கிறோமா? நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு விரோதமா காரிய பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், அதனால என்னை மட்டா தண்டிங்க ஏசப்பா, நான் உமக்கு முன்பாக நிற்கத்தகவன் அல்லன்னு சொல்லிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 75வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீரென்றும் அறிவேன். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி என்ன என்ன பண்றீங்க? உபத்திரவப்படுத்துறீங்க என்று அறிவேன்னு சொல்றார். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சிக்ஷை கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை, இல்ல நோய், இல்ல ஒரு வேலையில ஒரு பாரம், இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம், மன கஷ்டம், இந்த மாதிரி இந்த வேதனைகள்லாம் நம்மளுக்கு வருதுன்னா நம்மளுடைய கிரியையினால் தான் இது நடக்குது. பாவங்களால் தான் எதுனா வருது, நோய்கள் வருதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்றோம்? அறுக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இது கிடைக்கும் போது, ஒரு சிக்ஷை கிடைக்கும் போது நம்மளுக்கு ஏன் இது நடக்குது முதல்ல சிந்திக்கணும். இது ஏன் நம்மளுக்கு இது நடக்குது? ஏன் ஆண்டவருடைய கைகள் நம்ம ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு நம்ம எது தடுக்குது? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பாவங்கள் தான் என்ன பண்ணுது? எனக்கு மதிலாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்காதபடியாய் என் கைகளை தடுக்குது. அவர் கை குறுகி போவோம் இல்ல, அவர் காது என்ன பண்ணல, செவிடாகவும் இல்லை. நம்மளுடைய பாவம் தான் என்ன பண்ணுது? அதுக்கு மதிலா இருந்து கர்த்தர் நம்ம இடத்தில் சேராதபடி பாவம் தான் நமக்கு, அவருக்கும் நமக்கும் முன்பாக சிவர்களா இருந்து தடுக்கிறது இல்லையா? அதுதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாரு? சுவற்றை இடித்தாருன்னு சொல்லி கொலேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு அப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்னா, முதல்ல கர்த்தர் நீதி உள்ள, முதல்ல நான் அநியாயக்காரன், நான் அக்கிரமக்காரன், என்னுடைய அக்கிரமத்துக்கு ஏத்த தண்டனை இது நியாயம்னு ஒத்துக்கணும். முதல்ல என்ன பண்ணுமா? நியாயம்னு ஒத்துக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணும்? கர்த்தர் நீதி உள்ளவர்னு சொல்லி அறிக்கப்படும். இப்படி பண்ற யாருடைய கஷ்டமும் நீங்கும், எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நோய்கள் என்ன பண்ணும்? குணமாகும். எதுல நீங்க வேதனை அடைகிறீங்களோ அதுல நீங்க சுகமாயி திரும்பவும் என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் உங்களை திரும்பவும் பழைய நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவார். அது சந்தோஷமும் மன மகிழ்ச்சியா இருக்கும். அததான் நம்ம இன்னைக்கு வசனங்களால பார்க்கலாம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 71வது வசனம் வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சொல்லணும். இந்த வேதனை எனக்கு வந்தது என்னது? நல்லது. நான் உயிரோட தான் இருக்கிறேன். இன்னமும் கர்த்தரிடத்துல என்ன இருக்குது? இரக்கங்கள் இருக்கு. அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணுவேன்? கற்றுக்கொள்வேன்னு சொல்லிது. அப்போ கர்த்தர் சொல்றார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களையோ அவர்களை நான் என்ன பண்றேன்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா என்ன பண்ணு, மனம் திரும்புன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நான் நேசிக்கிறவர் எவர்களையோ அவர் என்ன பண்றாரு? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம எப்படி என்ன பண்ணணும்? அதை ஜாக்கிரதையா மனம் திரும்பணும். அப்போ நம்ம சிட்சிக்கிறாருன்னா முதல்ல அந்த உபத்திரம் நல்லதுதான், அவர் நீதியின்படி செஞ்சாரு, உண்மையின்படி என்னை தண்டித்தாரு, இது நியாயம்தான், நான் நியாயக்காரன் அக்கிரமக்காரன், அதனாலதான் எனக்கு என்ன பண்ணுச்சு? இந்த வியாதிகளோ, இந்த பலவீனங்களோ, இந்த கஷ்டங்களோ, இதெல்லாம் எனக்கு ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பாவங்களாலையும் என்னுடைய அக்கிரமங்களால தான் வந்தது சொல்லணும். அதை ஒத்துக்கணும் முதல்ல ஆண்டவர்கிட்ட. இங்க என்னன்னா, சில பேர் நீங்க பாவத்தை அறிக்கை பண்ணுங்க அப்படின்னா இவங்களாம் பாவத்துக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. விபச்சாரம் பண்ணா பாவி, குடிகாரன் பாவி. ஆனா வசனம் எதெல்லாம் பாவம்னு சொல்லுது தெரியுமா? அகந்தையான பேச்சு பாவம், மேட்டிமையான கண்கள் பாவம், ஏழைகளுக்கு இரங்கலன்னா பாவம். அப்போ இதெல்லாம் பாவம்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னு பார்க்கலாம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ ஆண்டவருடைய கட்டளைகள் எதுவாக இருந்தாலும்
அது சின்ன கற்பனையா இருந்தாலும் சரி, பெரிய கற்பனையா இருந்தாலும் சரி, விபச்சாரம் தான் செய்யணும், கொலை ஆண்டவர் நம்மளை கொல்றதுக்கு நம்ம விபச்சாரம் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்னார். அதை சாப்பிட்டதுனால என்னாச்சு? மரணம் உண்டாயிடுச்சு. இதை யார் சொல்றான்றதான் பார்க்கணும். இது கர்த்தருடைய கட்டளை. அதுக்கு என்ன பண்ணோம்? இதோ அடியேன் கேட்கிறேன். அதை வளைக்கிறதுக்கோ அதை நீட்டுறதுக்கோ நம்மளுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது எல்லாம் பாவம்ன்றதை நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய கற்பனைகளை மீறுகிறது எல்லாமே பாவம் தான். இன்னும் வேற என்னெல்லாம் பாவம்ன்றது சில பைபிளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். பிறனை அவமதிக்கிறவன் என்ன பண்ணுவானா? பாவம் செய்கிறான்னு சொல்லி எழுதிருக்கு. இன்னைக்கு பரியாசம், கேலி, கிண்டல் சொல்லி நிந்தை பண்ணி ஒருத்தனை அவமானப்படுத்தி சிரிக்கிறதுலாம் என்னது? பாவம். பரியாசம் பாவம்னு சொல்லி எழுதியிருக்கான். அவன் கூட உட்காராதன்னு சொல்றாரு ஆண்டவர். அவனை பரியாசக்காரன துன்மார்க்கனோட என்ன பண்றாரு? ஒப்பிட்டு பேசுறாரு. ஆனா இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? அது காமெடி, அது சந்தோஷம், மன மகிழ்ச்சின்றாங்க இல்லையா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். தீய நோக்கம் இருக்குது பாத்தீங்களா? இருதயத்துல கெட்ட சிந்தனை, அதுவே பாவம்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. நீங்க பாவம் செய்யணும்னு இல்ல, அந்த எண்ணம் உங்க இருதயத்துல இருந்தாலே என்னது? பாவம். பொருளாசை என்னது? விக்கிர ஆராதனை. தெரியுமா? அப்ப பொருளாசைன்றது என்னது? விக்கிர ஆராதனை சொல்லி எழுதிருக்குது. தேவனை காட்டிலும் நம்ம வேற யார் மேலேயாவது தன் பெண் மேலேயோ, தன்னோட பிள்ளைகள் மேலேயோ, தன்னோட தகப்பன் தாய் மேல அதிகமா அன்பு வச்சாருன்னா அர்த்தம் அது விக்கிர ஆராதனை. தேவனை காட்டிலும் நம்ம ஒரு செல்லியே அதிக நேரம் பார்த்துட்டு இருக்கிறோம்னா அது என்னது? அது விக்கிர ஆராதனை. ஒரு உலக வேலையே பிடிச்சிட்டு நம்ம சுத்திட்டு இருக்கிறோம் தேவனை காட்டிலும்னா அதுவும் என்னது? விக்கிர ஆராதனை. பாவம்னு சொல்லி எழுதிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனோ தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாய். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே பாவம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அது அவனுக்கு பலன் இருந்தும் அதை ஒரு ஏழைகளுக்கு செய்யாமல் போனா என்னது? அது பாவம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால் வராத யாவுமே என்னது? பாவம். நம்முடைய கர்த்தர் வருகிறார் என்றும் இன்னைக்கு அநேகர் என்ன பண்றது இல்ல? விசுவாசம் இல்ல. அவங்க விசுவாசம் இல்லாதனால தான் என்ன பண்றாங்க? புசிப்போம், குடிப்போம் சொல்லி இந்த உலகத்துக்குரியவர்கள் என்ன பண்றாங்க? நாடி தேடி திரியிறாங்க. போதுன்ற மனதோட கூடிய தேவ பக்தியே சிறந்த ஆதாயம். கர்த்தர் வருகிறார்னும் போது நம்ம இருதயம் பயப்படணும் இல்லையா? எப்படி நம்ம சுத்தமா இருக்கிறோமா, அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமான்றத நம்ம என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்கணும் இல்லையா? அப்ப இன்னும் அவங்களோட திட்டங்கள்லாம் அதிக வருஷங்களுக்கு அப்புறம் இருக்குதுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? இருதயத்துல என் எஜமான் நான் வரத்துக்கு நாள் செல்லும் சொல்றாங்க இல்லையா? அந்த பொல்லாத ஊழியக்காரன் நினைக்கிறான் இல்லையா? அததான் இன்னைக்கு என்ன பண்றாங்க? அநேகர் நம்மளுடைய எஜமான் வர்றதுக்கு அதிக நாள் ஆகும், இப்ப கிடையாதுன்னு சொல்லி தன் இருதயத்துல நினைக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க? அவங்களுடைய திட்டங்கள்லாம் வெளியில எப்படி இருக்குது? அப்போ வீண் பேச்சுகள் பாவம், பெருமை பாவம், பொல்லாத எண்ணங்கள் பாவம், மேட்டிமையான பார்வைகள் பாவம், அகந்தையான பேச்சுகள் பாவம், இப்படி பாவங்கள் அநேகமா இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு காலத்துல நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளும் மற்றவங்களை மாதிரி தான் இல்லையா? ஒரு காலத்துல விபச்சாரம், குடிகாரம், இந்த மாதிரி இதெல்லாம் தான் பாவம். இப்படி நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருந்தோம். நம்ம என்ன நினைச்சிருந்தோம்? நம்ம நீதிமானு, நம்ம பரிசுத்தவானா இருக்கிறோம். ஆனா கிடையாது. இங்க பாவம் செய்யாத ஒரு நீதிமானும் கிடையாது. எல்லாரும் பாவத்துலதான் இருந்தாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்ல. எல்லோரும் என்ன பண்ணாங்க? வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இங்க நீதிமான் ஒருவனும் இல்ல பூமியில. இந்த மாம்சமும் ரத்தத்துல இருக்கிறவன் எப்படி பரிசுத்தவனா இருக்க முடியும்? சங்கீதம் 143ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால்
அடியனை நியாயத்திற்கு பிரவேசியாதீர். தாவீது என்ன சொல்றாரு? நீதிமான் மனுஷங்களை எவன நீதிமான் இல்லையே, என்னை தண்டிக்கிறதுக்கு நீங்க வேகமா இராதீங்க, நீங்க கொஞ்சம் இரக்கமா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபத்தை எப்படி பண்றாரு பாருங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் ஒருவனும் கிடையாது. யோபு 15ஆம் அதிகாரம் வாசிங்க. யோபு 15ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷனானவன் பரிசுத்தமாயிருக்கிறதற்கும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரைப் போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாயிருக்கிறான். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருப்பதற்கும் ஸ்ரீயிடத்தில் பிறந்தவன் நீதிமானா இருக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். மாம்சமும் ரத்தத்துல இருக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தமா இருக்கிறது எம்மாத்திரம்னு கர்த்தர் கேட்கிறார் இல்லையா? இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் என்ன பண்றது இல்ல, அவர் நம்புவதில்லை. தேவ தூதரும் அவருக்கு முன்னாடி பரிசுத்தவான் கிடையாது. வானங்களும் அவர் பார்வைக்கு என்ன கிடையாது, சுத்தமானது கிடையாது. அப்ப அநியாயத்தை நம்ம எல்லாம் என்ன பண்றோமா? தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமான அருவருப்பும் அசுத்தமா இருப்பான்றத பாரு. அப்போ மனுஷன்றது தேவனுக்கு முன்னாடி நீதிமானா இருக்கிறது என்ன கிடையாது, கிரியையினால ஆகவே முடியாது. அவன் நியாயப்பிரமாணத்துல நீதிமான ஆகணும்னு நினைச்சுதான் என்ன பண்ணாங்க, விழுந்தாங்க. அப்ப நம்ம எப்ப பரிசுத்தமானோம், நீதிமானாகணும்? பவுல் எழுதுறாரு இல்லையா, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ ஜீசஸ நம்ம ஏற்றுக்கொண்டு ஜீசஸ் நேம்ல நாம பேப்டிசம் எடுக்கிறோம். நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம பரிசுத்தமாகறோம், நீதிமான். இயேசு கிறிஸ்துவோட நாமம் தான் நம்மளுடைய பாவங்களை என்ன பண்ணுது, குணமாகுச்சு. அவருடைய நாமத்தினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது இல்லையா? இவர் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவார்கள் என்று தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து என்ன பண்ணாங்க, சாட்சி கொடுத்தாங்க. அப்போ அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு ரட்சிக்கிறதுக்கு என்ன கட்டளையிடப்பட இல்ல. வானத்திலும் பூமியிலும் ரட்சிப்புக்கு அவருடைய நாமம் தான். அந்த நாமத்துலதான் நோய்கள் என்ன பண்ணுது, குணமாவது. அந்த நாமத்துலதான் அற்புதங்கள் நடக்குது. அந்த நாமத்துலதான் அதிசயங்கள் நடக்குது. அதே நாமத்துலதான் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் என்ன பண்ணுச்சு, மன்னிக்கப்பட்டுச்சு. அப்போ கிருபையான அந்த நாமத்தினால்தான் நமக்கு விடுதலை. அவரை விசுவாசிக்கிறதுனால்தான் நம்ம என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ தேவன் ஒருவர் தான் நீதிபரர்னு சொல்லலாம் இல்லையா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அப்படியாக மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றியடையவும் இப்படியாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. தேவனே சத்தியபரர், அவர் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர் என்றும் எந்த மனுஷன் என்ன பண்ண பொய்யன் என்று சொல்வோமா. ஜீசஸ் பாத்தீங்கன்னா மாம்சத்துல இருக்கும்போது என்ன சொல்றாரு, அவர் நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னை ஏன் நல்லவன் சொல்லுவான். இன்னைக்கு நம்மள யாராவது நல்லவன் சொன்னா நம்ம என்ன சொல்லணும், தேவன் ஒருவரை தவிர இங்க நல்லவங்க யாரும் கிடையாது, தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லணும். உங்களை குறித்து உங்களை யாராவது புகழ்ச்சியா பேசினா உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதிருக்கு. நம்ம எல்லாருமே அநியாயக்காரங்க, ஒருத்தர் கூட இல்லாம எல்லாருமே அநியாயக்காரங்க தான். வேற 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 விதமான பாவங்கள் வேணா விதவிதமா இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாருமே என்னது, அநியாயக்காரங்க தான், அக்கிரமக்காரங்க தான், துன்மார்க்கம் தான். அப்படி இருக்கும்போது தேவனிடத்துல போய் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா இருக்கு. அவர் நம்மை பரிசுத்தமாக்கினார், அவர் நம்மை நீதிமானாக்கினார். அவர் சொல்றார் என்னோட பிள்ளைகள்னு. அதனாலதான் அவர் நம்ம பிள்ளைகள்னு சொல்லி பாராட்டினது கிருபை எவ்வளவு பெரிதா இருக்குதுன்னு சொல்லி யோவான் சொல்றாரு இல்லையா? அநியாயக்காரனாகிய நம்மள போய் அவர் பிள்ளைன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் கிருபையும் எவ்வளவு பெருசு. மனுஷனால் தன்னைத்தான் புகழப்படுகிறவன் உத்தமன் கிடையாது. நம்மள நாமளே சுயநீதி எல்லாம் பேசுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. தேவன் தான் நம்மள என்ன சொல்லணும், நீ என்னோட பிள்ளை நீதி உள்ளவன்னு சொல்லணும். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், அக்கிரமத்தை ஒத்துக்கணும். ஆமா இந்த பாவத்தை நான் செஞ்சேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றோம், நீதிமான் மாதிரி நம்ம ஜெபம் பண்ணா எப்படி நம்மளுக்கு குணம் கிடைக்கும்? அவர் தான் பரம வைத்தியர். அவர்கிட்ட போய் என்னோட என்ன பண்ணோம், என்னோட நோய்களை சொல்லணும். நோய்கள்ன்றது என்னது, பாவங்களை நான் அறிக்கை பண்ணோம். எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இதை செஞ்சேன், இது தப்புதான் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி முதல்ல பாவத்தை ஒத்துக்கணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள்,
நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். கர்த்தர் கேட்கிறார் இல்லையா, இந்த விருட்சத்தின் கனி என்ன பண்றேன், உனக்கு விலக்கி வைக்கிறேன், நீ அதை புசிக்க கூடாது, அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்றார். அவன் புசிச்ச உடனே கர்த்தர் என்ன கேட்கிறார், நீ அதை சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லணும், ஆமா நான் சாப்பிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பாவத்தை ஒத்துக்கணும் இல்லையா. அவன் என்ன சொல்றான் பாருங்க, அதற்கு ஆதாம், என்னோட இருக்கும்படி தேவரின் தந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணா, விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன்னு சொல்லி பழி யார் மேல போடுறான், ஏவாள் மேல போடுறான். சரி, ஏவாளை கேட்கிறாரு. அப்போது தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது ஸ்திரீயை என்ன சொல்றாங்க, சர்ப்பம் என்ன வஞ்சிச்சது, நான் பாவம் செஞ்சேன். அப்போ நான் சர்ப்பம் என்ன வஞ்சித்து நான் புசித்தேன்னு தான் சொல்றாங்க, நாங்க பாவம் செஞ்சேன்னு அவங்க ஒத்துக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, பழிய இன்னொருத்தவங்க மேல போட்டாங்க. அதனால அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சுதா? அவங்களுக்கு மிஞ்சினது என்னது, மரணம். முதல்ல பாவத்தை ஒத்துக்கணும். ஆமா நான் தான் பாவம் செஞ்சேன், முதல் பாவி நான் தான். இந்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நான் தான் அநியாயக்காரன், நான் தான் அக்கிரமக்காரன். ஏன்னா அவங்களாம் வசனம் தெரியாதவங்க. யார் இடத்துல அதிகமா கொடுக்கப்பட்டதோ அதிகமா அவங்ககிட்ட கேட்கப்படும் இல்லையா. அப்ப பாவத்தை என்ன பண்ணும், முதல்ல நம்ம ஒத்துக்கணும். வாசிக்கலாம், எரேமியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ என்ன பண்ண, விக்கிரகாராதனை செஞ்ச இல்லையா, உன் அக்கிரமத்தையும் என்னோட சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்காம போன இல்லையா, எனக்கு கீழ்ப்படியாம போன இல்லையா, எனக்கு விரோதமா துரோகம் பண்ணல, முதல்ல நீ அதை ஒத்துக்கொன்றதாண்டு. அப்ப என்ன பண்ணோம், ஆமா ஏசப்பா இது மாதிரிலாம் நான் பண்ணிருக்கிறேன், நான் கலகம் பண்ணிருக்கிறேன், நான் விரோதம் பண்ணிருக்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா என்ன பண்ணிருக்கேன், பேசியிருக்கேன், எரிச்சல் அடைஞ்சிருக்கிறேன், ஒருத்தர் பேசும்போதே கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்கேன், நான் பேசி இருக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பேசும்போது நம்ம என்ன சொல்லணும், சகோதரனுக்கு விரோதமா என்ன பண்ணாத, குற்றமாய் பேசாத, கர்த்தர் இங்க கேட்கிறாரு. நம்ம ஏற்கனவே சொன்னாலே இருதயத்தின் நினைவுகள் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் அறிவார். அப்படி இருக்கும்போது இங்க இருந்து அங்கேயும், அங்க இருந்து இங்கேயும் இவங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்ற, கலகக்காரரேன்றார். அப்போ கலகக்காரருக்கு கர்த்தர் என்ன சொல்ற, என் கையை எப்போதும் அவங்களுக்கு விரோதமா நான் நீட்டிட்டு இருப்பேன். அப்போ நம்ம மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பி முதல்ல நான் செஞ்சது பாவம், நான் தான் முதல்ல மாறணும். என்கிட்ட இருந்தா என்ன பண்ணணும், மாறுதல் இருக்கணும். இன்னொருத்தனை கை காட்டக்கூடாது. ஆதாம் ஏவாளை போல என்ன பண்ணக்கூடாது, இவங்க அவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. நான் அதுல இருக்கிறேன், பங்காளியா இருக்கிறேன், என்கிட்ட இருந்து பாவம் இருக்குது, என்னுடைய பாவங்கள் இதுதான் சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பாவங்களை அறிக்கை பண்ணணும், ஒத்துக்கொள்ளணும். சரி, அப்படி ஒத்துக்கொண்டா என்ன பண்ணுவார், அடுத்த கேள்வி இல்லையா. நம்ம பாவத்தை அறிக்கை பண்றோம், ஆமா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40ல இருந்து 42 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நடப்பித்த அவர்களுடைய அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமங்களையும் தங்கள் பிதாக்களுடைய என்ன பண்ண அந்த அக்கிரமத்தை என்ன பண்ணுமா அறிக்கையிட்டதும் அன்றி நான் ஆண்டவர் எங்களை தண்டிச்சதுன்னா இது நியாயம்தான், நாங்க தப்பு பண்ணோம், அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, எங்களை விற்று போட்டாரு அந்நியர் கையில அப்படின்றத ஒத்துக்கிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை என்னவா நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் கர்த்தர் என்ன பண்ணலாம், திரும்ப நான் யாக்கோபோட பண்ண உடன்படிக்கை நினைத்து என்ன பண்ணுவேன், உன்னை திரும்பவும் பழைய தேசத்துல கூட்டி வர வச்சு உனக்கு பழைய சந்தோஷத்தை நான் தருவேன்ற. அப்போ பழைய சந்தோஷம் மன மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கணும்னா, சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே குடும்பமே சாபத்துல இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்காது, ரொம்ப நாள் சாபமா இருக்கும். அப்போ அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாவங்கள் மட்டும் கிடையாது, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, விக்கிராராதனை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா. விக்கிராராதனை என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், விசாரிப்பேன்னு சொல்லும் போது அப்ப நம்ம என்ன சொல்லணும், எங்க அப்பாவும் எங்க தாத்தா எங்க பரம்பரையில என்ன பண்ணாங்க, விக்கிராராதனை செஞ்சாங்க, அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், அவளோட சொத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த பாவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். நம்ம பிதாக்களோட பாவங்களுக்காகவும் நம்ம மன்னிப்பு கேட்கணும்,
நம்முடைய அக்கிரமங்களுக்கும் மன்னிப்பு வைக்கணும். நம்மளுக்கு கிடைத்த தண்டனை நியாயம். கர்த்தர் நீதிபரர், அவர் இரக்கமா இருக்கிறார் இல்லையா? அதனாலதான் என்ன பண்றோம், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு கொரோனால எவ்வளவு பேர் இல்ல, நம்ம இருக்கிறோமே. அதனால அவங்களோட நம்ம நீதிமான் நினைக்கிறீங்களா? நீங்களும் மனம் திரும்பால் போனால் உங்களுக்கும் அதுதான் சம்பவிக்கும் கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஜெருசலேம்ல ஒரு செவுரு விழுந்து என்ன பண்ணாங்க, 8 பேர் மறிச்சு போயிட்டாங்கன்னு அவர்கிட்ட வந்து சொல்றாங்க. இப்ப நீங்களும் மனம் திரும்பாம போனா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கும் அதுதான் சம்பவிக்கும். அப்போ அவங்க உங்களோட பாவின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் அவரிடத்துல கோபத்தையும் நம்ம இடத்துல என்ன பண்ணாரு, இரக்கத்தையும் காண்பித்தார். அதனால பிழைத்து இருக்கிறோம். நம்ம நீதிமான்லாம் கிடையாது. நம்ம அநியாயக்காரங்க, நம்ம அக்கிரமக்காரங்க. முதல்ல மற்றவங்கள கை நீட்டி குற்றம் சாட்டுறது என்ன பண்ணுங்க, முதல்ல நிறுத்தி இந்த பாவம் என்னுடையது, நான் பாவம் செஞ்சேன், தேவனுக்கு முன்னாடி நான் அநியாயக்காரன்னு சொல்லு. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீங்க அதை அறிக்கையிட்டு விட்டு விடும்போது உங்களை குணமாக்குவார். அது முதல்ல இந்த தண்டனை நியாயம். கர்த்தர் என்ன பண்ணாரு, நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர்னு சொல்லி அவர் மகிமைப்படுத்துற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஏசாயா யாருன்னு தெரியும் இல்லையா? கர்த்தருக்காக ரத்த சாட்சியை மறித்தவர். சரி, அவருடைய ஜெபத்தை பார்க்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பியிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. மகிழ்ச்சியா நீதி செய்கிற மேல அவங்களுடைய வழிகளை நீங்க என்ன பண்றீங்க, நினைக்கிறீங்க. நாங்களோ என்ன சொல்றாரு, அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியால் தேவரீர் கடும் கோபம் பண்ணதுனால என்ன பண்ணுங்க, பாபிலோன்ல எங்களை வித்து போட்டீங்க. இன்னமும் நாங்க என்ன பண்றோம், உயிரோடு இருக்கிறோம். நிறைய பேர் மறிச்சாலும் நாங்க இன்னொரு உயிரோடு இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் நீதி உள்ளவரா இருக்கிறாரு. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். ஏசாயா என்ன சொல்றாரு, தன்னை நாங்கள்னு சொல்லி அவரு என்ன சேர்த்துக்கிறாரு. அவர் எப்படியா, தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள்லாம் இருக்குது இல்ல, நம்ம சில சமயம் செய்யறோம் பாத்தீங்களா, இந்த நீதி செய்யறோம் தான். ஆனா அந்த நீதி எல்லாம் எப்படி இருக்குது, அழுக்கான கந்தலை போல இருக்குது. இதுதான் சுயநீதி. நம்ம சொல்றோம் பாத்தீங்க, நான் இதை செஞ்சேன், நான் இதை பண்ணேன், அது பண்ணேன். நம்மளோட நீதி எல்லாம் இந்த கந்தலா இருக்குது. இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதே நீதி. அபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. நற்கிரியை செய்யறோம், அதற்கு காரணம் யாரு, இயேசு கிறிஸ்துவோட செய்கையாய் நம்ம இருக்கிறோம். அவர் நம்ம செய்யறதுக்கு அவளை நம்மள என்ன பண்ணாராம், முன்குறிக்கப்பட்டாராம். அந்த விருப்பத்தையும் எண்ணத்தையும் என்ன பண்றாரு, உண்டாக்குறாரு. அவரிடத்துல இருந்து எடுத்து அவருக்கே கொடுத்தோம். இதுல என்ன இருக்குது, நம்ம நீதி பேசுறது, நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா, அதுதான் இங்க முக்கியம். தேவனுக்கு முன்னாடி நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்க பிரயாசப்படுறோம். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி போய் நான் நீதிமான் சொல்றதுக்கு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் இல்லையா? எஸ்ராவோட ஜெபத்தை பார்க்கலாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். எஸ்ரா என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். எப்போதுமே கர்த்தர் நீதி உள்ளவர் தான். இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பித்து இருக்கிறோம். அதாவது இன்னமும் நாங்க உயிர் இருக்குது இல்லையா, தண்டனை கிடைச்சது நியாயம்தான். ஆனா இன்னமும் எங்க மேல இரக்கமா இருக்கிறதுனால தான் நாங்க உயிரோடு இருக்கிறோம். இதோ நாங்கள் உமதுக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள், நாங்க பாவிகள்னு சொல்றாங்க. நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்னது, உண்மையானவங்க எல்லாம் கிடையாது, நிற்கத்தகாதவர் அல்ல, நிற்கிறதுக்கு உண்மையுள்ளவர்கள் அல்ல, நாங்க எல்லாம் பாவின்னு சொல்லிதான் ஜெபம் பண்றாரு. சரி, நெகேமியா எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். எனது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்றிரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனின் ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறது உங்கள் செவிகள் திறந்திருப்பதாக பாவ அறிக்கை செய்யறாரு. என்ன சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்ன செஞ்சோம், பாவம் செஞ்சோம்.
நாங்கள் உமக்கு முன்பாக எப்படி நடந்தோம்? மிகவும் கெட்டவனாய் நடந்தோம். அவங்க ஜெபத்தை பாத்தீங்களா? நெகமியா நீதிமான் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆனா அவருக்கு ஆண்டவருக்கு முன்னாடி போய் என்ன சொல்றாரு? நான் கெட்டவன்னு சொன்னாரு ஆண்டவருக்கு முன்னாடி. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு முன்னாடி அந்த பரிசேயனை போலதான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கோம். இன்னும் அப்படிதான் ஜெபம் பண்றோம். ஆண்டவர்கிட்ட எல்லாம் அப்படி போய் நிக்கிறதுக்குலாம் நமக்கு என்ன கிடையாது. தகுதி. அப்படி போய் பண்ணும்போது நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா அருவருப்பா இருக்கும் ஆண்டவருக்கு. தண்ணீரை பாவமாய் குடிக்கிற மனுஷன் எத்தனை அருவருப்பா இருப்பான். அது போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றேன்னா ஆண்டவருக்கு அப்படியே முகம் சுளிக்கிறது போல இருக்கும், அருவருப்பா இருக்கும். அவர் நம்ம பக்கம் திரும்பாதபடிக்கு இன்னும் என்ன பண்ணுவோம்? வேதனையை கூட்டுகிறதா இருக்கும் நமக்கு. தாவீது ஜெபம் பண்றதை பாருங்க. சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவைகள் பாரச்சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு. ஜெபத்தை பாருங்க. அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்றுன்னு தாவீது சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நோய் வருது, பாவங்களால வருது, மனம் திரும்புங்கன்னு சொன்னா நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்கிறாங்க. இவங்களாம் என்ன பண்றாங்க? தங்களை தாங்களே நீதிமான் என்று நிறுத்துக்கிறாங்க இல்லையா? சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் என் முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து, உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தாவீதோட பாவ அறிக்கையை பாருங்க. தேவனே, உமது கிருபையின்படி என்ன பண்ணுங்க? எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்ன பண்ணுங்க? என்னை மன்னின்ற. அவரோட இரக்கத்தை தான் நம்பி போறாரே தவிர அவரோட நீதியெல்லாம் நம்பி போல இல்லையா? என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? என் அக்கிரமங்கள் நீக்கி என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமறை என்ன சுத்திகரியும். நான் பாவின்னு சொன்னாதான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன பண்ணும்? என்னை குணமாக்கும். நான் பாவம் செய்யலன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு? நான் நீதிமான இல்ல, பாவிகளை தான் தேடி வந்தேன். நான் நீதிமான் சொன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன கிடையாது, தேவை கிடையாது. அப்போ நம்ம சுய நீதினால, நம்ம நீதிமான நியாயப்பிரமாணத்தினால நம்ம நீதிமானாக விரும்புகிற யாவரும் கிறிஸ்துவோட கிருபையிலிருந்து என்ன பண்ணீங்க? விழுந்து போனீங்கன்னு எழுதி இருக்குது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமான என்ன பண்ண பாவம் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாரு? உமக்கு உன் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். இது தாவீது சொல்றாரு. நான் பொல்லாப்ப செஞ்சேன், நான் கெட்டவன் அப்படின்னு. அப்போ நீர் பேசும்போது நான் எப்ப பேசுவார் கர்த்தரு? நியாயத்தீர்ப்புல வெள்ளாடு செம்மறியாடு நியாயத்தீர்ப்புல பேசும்போது, நீ நியாயத்திருக்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கும்படிக்கு இதை நான் அறிக்கை பண்றேன்னா, நான் பாவத்தை இப்ப அறிக்கை செஞ்சு கர்த்தர் என்ன மன்னிக்கிறாருன்னு வைங்க, நியாயத்தீர்ப்புல என்ன பண்ண மாட்டாரு? அதை கேட்க மாட்டாரு. அதனால நியாயத்தீர்ப்புல கேட்காதபடிக்கு நான் இப்பவே என்ன பண்றேன்? என் பாவங்களை அறிக்கை விட்டு நான் அதுல இருந்து விலகி போறேன். அந்த பாவத்தை விட்டுட்டு என்ன பண்றேன்? அறிக்கை செஞ்சு விட்டு விடுறேன். அப்ப நம்ம கர்த்தர் மன்னிக்கிறார் இல்லையா? மன்னித்த பிறகு என்ன பண்ண மாட்டாரு? திரும்பவும் அந்த பாவத்தை எழுப்பி கேட்க மனுஷன் தான் என்ன பண்ணுவான்? 10 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி கதையெல்லாம் பேசிட்டு இருப்பான். மன்னிஷ்டன்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துட்டு இன்னும் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற கதையெல்லாம் இன்னும் எத்தனை பேர் பேசிட்டு இருக்கும். இதெல்லாம் என்ன? இருதயத்தின் நினைவு தான் என்ன பண்ணுது? வாய் பேசுது. நீயும் மன்னிக்கலன்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? நம்மள மன்னிக்க மாட்டாரு. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. நான் பாவமே செய்யல நான் மன்னியாம இருக்கிறதே பெரிய பாவம். ஒருத்தனை மன்னிக்காம இருக்கிறன்னா நீ பெரிய நீதிமான் நினைச்சுன்னு அர்த்தம். நான் அநியாயக்காரன் போது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கிட்ட அநியாயம் செய்யறவங்கள மன்னிக்கணும். அப்படி மன்னிக்க மாட்டேன்னு நம்ம சொன்னோம்னா அது பெரிய தப்பு. அப்ப நியாய தீர்ப்புல நம்மளுடைய பாவங்கள் கேட்கப்படாதபடிக்கு இன்றளவு என்ன பண்ணோம்? இன்றுதான் ரட்சணை நாள். நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. கர்த்தர் வரதுக்கு வேணா 2 வருஷம் 3 வருஷம் கூட தள்ளி போகலாம், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு என்ன நிச்சயம்? அப்ப இன்றுதான் ரட்சணை நாள். இன்றே நம்ம என்ன பண்ணோம்? மனம் திரும்பணும் இல்லையா? சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு, என் பாவத்தின் நிமித்தம் விசாரிப்படுகிறேன். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு, என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் துக்கப்படுறேன். அப்போ நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? துக்கப்படணும். இதை செஞ்சுட்டேன்றது அந்த துக்கம் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? மனம் திரும்ப முடியும். பாவம் செய்கிற உணர்வே இல்லை, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு கேட்கிறவங்க எப்படி மனம் திரும்பும்? சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே,
என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமா நான் என்ன பண்ணேன், பாவம் செய்தேன்னு சொல்லி யாருக்கு முன்னாடி சொல்றாரு? கர்த்தருக்கு முன்னாடி சொல்றாரு, என் ஆத்துமாவை என்ன பண்ணுங்க, குணமாக்கும் என்று சொன்னேன். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு நோய்களோ ஏதாவது பலவீனங்களோ, நம்ம வீட்டுல கஷ்டம் பிரச்சனை, இல்ல இருதயத்தின் சோகம், இல்ல ஒரு வசனம்லாம் நீங்க போய் லேவியராகம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, வானம் எனக்கு வெங்கலமாகவும் பூமி எனக்கு இரும்பு மாதிரியும் இருக்குது அப்படின்னா எதனால? நீ என் கட்டளைகளை கீழ்ப்படிய மாட்டேற, என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன், நான் என் கையை என்ன பண்ணேன் உனக்கு விரோதமா நீட்டுறேன், நீ அப்பவும் மனம் திரும்ப மாட்டேன், நான் ஏறத்திலேயே என்ன பண்ணுவேன், திருப்புவேன்ற. நீ லேவியராகம் படிச்சு போய் பாருங்க. அதனாலதான் உனக்கு இந்த வேதனை, அதனாலதான் உனக்கு இந்த வலி, நீ மனம் திரும்ப வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்ற. சரி, டேனியலை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிங்க கெபில போடும் போது கூட கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தார் இல்லையா? அவர் தன்னை நீதிமான் தேவனுக்கு முன்னாடி சொன்னாரா அப்படின்றத பார்க்கலாம். டேனியல் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி என்ன பண்ணாரா, பாவ அறிக்கை செஞ்சார்னு சொல்லி எழுதிருக்குது. உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்குள்ள உடன்படியை காக்கிற தேவனே, நீ பயங்கரமானவரு. நாங்கள் பாவம் செஞ்சு அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து, நாங்கள்னு சொல்றாரு, கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உங்களுடைய நியாயங்களையும் விட்டு என்ன பண்ணோம், அகன்று போனோம்னு சொல்லி தேவனுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, பாவ அறிக்கை செய்யறாரு இல்லையா? சரி, டேனியல் 9ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதியுள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்கராய் நடந்தோம் என்றேன். நாங்க பாவின்னு சொல்லி பாவ அறிக்கை பண்றது பாக்குறோம். நியாயப்பிரமாணத்தை மீறி நாங்க அநியாயம் செஞ்சிடறாரு. டேனியல் நியாயப்பிரமாணத்தை மீறினாரா கேட்டா இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, தன்னை நீதிமான்லாம் சொல்ல, நானும் பாவிதான் சொல்லி அவங்க கூட தான் சேர்ந்தார் இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் கவனமா இருந்து, அவர் ஜெபத்தை பாருங்க, கர்த்தர் கவனமா இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணீங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இப்போ ஒரு சகோதரன் ஆசீர்வதிக்கிறது, ஒரு சகோதரனை சபிக்கிறது கர்த்தரோட வேலை கிடையாது. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த கட்டளைகளை என்னை கீழ்ப்படிந்துன்னா அதற்குண்டான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். இந்த கற்பனைகளை என்னை கீழ்ப்படினா உனக்கு அந்த சாபம் வரும். தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்துன்னா ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன்றாரு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம், அந்த கட்டளைகளை நீங்க கை கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நம்ம அதை கை கொள்ளாத போது ஆண்டவர் என்ன சொல்ற, தாயையும் தந்தையும் நிந்திக்கிறவன் கொல்லப்படணும்னு வேதத்துல எழுதிருக்கு. அப்போ அதற்கான தண்டனை என்ன பண்ணுது, தானாவே கிடைக்கும். அப்போ நியாயப்பிரமாணத்தை நாங்க கை கொள்ளாம போனோம், கர்த்தர் கவனமா இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியையில் எல்லாம் நீதி உள்ளவர்னு சொன்னார். பாபிலோன்ல அங்க அடிமையா இருக்கும் போது கூட என்ன சொன்னாரு, கர்த்தர் நீதி உள்ளவர். நாங்களும் அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணோம், செவி கொடுக்காம போனோம். நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமா என்ன பண்ணோம், நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதின்னு எழுதியிருக்குது பைபிள்ல. சர்வ நீதியின்படி எங்கள் பாவங்கள்னாலும் எங்கள் அக்கிரமங்கள்னாலும் எங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களால நாங்க ஜெருசலேம்ல என்ன பண்ணோம், அதுல இல்லாதபடிக்கு புறஜாதிக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இன்னைக்கு கூறிக்கு நிந்தையா நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னது, இன்னைக்கு பாபிலோன்ல நாங்க அடிமையா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னது, எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய அக்கிரமங்கள் தான். நீர் நீதிபரர், நீர் உண்மை உள்ளவர், உங்களுடைய உண்மையான நீர் தீர்ப்பின்படி என்ன பண்ணீங்க, எங்களை மட்டாய் தண்டித்தீங்கன்னு சொல்லிதான் ஜெபம் பண்றாங்க இல்லையா? டேனியல் கடைசியா ஜெபத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க. டேனியல் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது செவியை சாய்ப்பு கேட்டருளும். உமது கண்களை திறந்து பாரும். எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உமது மிகுந்த மிரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் நீதிகள் அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பியே நாங்க என்ன பண்றோம், எங்கள் விண்ணப்பங்களை செலுத்துறோம். நான் நீதிமான்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணாது, கேட்கப்படாது. நம்ம நீதிமானும் கிடையாது முதல்ல.
நம்ம அநியாயக்காரங்க. நம்மளுடைய நீதியெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. எங்களுடைய நீதிகளே அல்ல. ஏன்னா நம்மளுடைய நீதியெல்லாம் எப்படி இருக்கு, கிழிந்த கந்தலை போல இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட என்ன பண்ணுங்க, வெண்வஸ்திரம் வாங்கிக்கின்றாரு. வெண்வஸ்திரம்னா வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு சுத்த சொல்ல, நீதியின் வஸ்திரம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதே நீதின்னு எழுதிருக்கு. அப்போ அவரை விசுவசிச்சு நம்ம என்ன பண்ணணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய பிள்ளைகளா நடக்கும் போதுதான் நமக்கு என்ன நடக்குது, அது நீதியின் வஸ்திரமா மாறுது. எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்துல நம்ம பேப்டிசம் எடுக்கிறோமோ அப்பதான் என்ன நடக்குது, பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரா இல்லையா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரங்களை பெறுவீங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப புதிய ஏற்பாட்டுல இருந்து சில காரியங்களை பார்க்கலாம். ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் என்ன பண்றாங்க, ரெண்டு கல்லர்களை சிலுவையில் அறையிறாங்க. ஒருத்தன் என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறான். ஆனா இன்னொரு கல்ல என்ன சொல்றான் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. அப்ப ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்குறாரு இல்லையா. அவன் ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு அந்த நேரத்துல அவன் என்ன பண்ணான், ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, அவன் ஞானஸ்தானம் எடுக்கலையே, அவன் மனம் அவன் எப்படி இயேசு நாமத்தை ஞானஸ்தானம் எடுக்கல, எப்படி அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனான், அதையும் நம்ம பார்க்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 41 43 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்குத் தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்கிறேன் என்றார். அவன் என்ன சொல்ல பாருங்க, அவன் பரியாசம் பண்ணும்போது நீ தேவனுக்கு பயப்படுது இல்லையா, இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கும் போது கூட நீ எப்படி உனக்கு நிந்தை பண்றதுக்கு உன் இருதயம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அந்த சிலுவையின் மரணம் அவன் என்ன சொல்றான், இது நியாயம், நான் தப்பு பண்ணோம், அதுக்கான தண்டனை என்ன பண்றோம், அடைகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நான் தப்பு செஞ்சேன், அதுக்கான தண்டனை என்ன பண்றாங்க, நீதியா கொடுத்தாங்க, அது நீதின்றான். இவரோ தகாத ஒண்ணும் செய்யலன்னு சொல்லி யாரை பார்த்து கைகிட்டு சொல்றான், அவர் பரிசுத்தர்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஜீசஸ் மரித்தார் இல்லையா. இப்ப மரிக்க போகிற ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு, ஆண்டவரேன்றாரு. ஆண்டவர்னு என்ன அர்த்தம், ராஜாவேன்னு அர்த்தம். ராஜாவை தான் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது, ராஜ்யத்துல யார் வருவா, ராஜா தான் வந்தா ராஜ்யம் வரும். அப்போ மரிக்கிற அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போதும் அடியனை நினைத்தருளும் சொல்லும் போது அது விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அதுக்கப்புறம் அவனுக்கு நேரம் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, நீ அவனை பேப்டிசம் எடுன்னு தான் சொல்வார். ஆனா அந்த டைம்ல என்ன கிடையாது, யதார்த்தமாய் நியாயம் தீர்க்கிறார். அந்த நேரத்துல சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாம் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, இன்றைக்கே நீ என்னோட பரதேசிலே. ஆனா மத்தவங்களுக்கு அது மாதிரி இருக்குதா, நேரம் எல்லாம் இல்லாம இருக்குதா, யோசிச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்போ சில எல்லாருமே பேப்டிசம் எடுத்தாங்கன்றதுக்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். பவுல் தன்னை என்னன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், உலகத்தில் வந்தார். நான் பாவி இல்லைன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அந்த வார்த்தை உண்மை உள்ளது. அவர்களில் பிரதான பாவி நான் தான் சொல்றேன். அப்ப எனக்காக தான் அவர் வந்தாருன்னு பவுல் தான் சொல்றாரு. அப்ப நான் பாவினா என்னை ரட்சிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வந்தாரு. நான் அக்கிரமக்காரனா அப்ப எனக்காக தான் தேடி வந்தார். இன்னமும் எனக்காக தான் என்ன பண்றாரு, இருக்கிறார். சகலத்தை எனக்காக தான் முடித்தார். நான் பாவம் செய்யலன்னு சொன்னா அவருடைய சிலுவையின் மரணத்தை நம்ம என்ன பண்றோம், அசட்டை பண்றோம்னு அர்த்தம். இப்போ பேதுரு என்ன பண்றாரு, மறுதளிக்கிறார் இல்லையா. இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கும் போது சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், என்னை 3 தரம் மறுதளிப்பேன்னு சொல்லும் போது அவர் போய் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த சொன்னவன் அப்படி திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன வசனத்தை அவன் என்ன பண்றான், நினைவு கூறான். சேவல் 3 தடவை கூவுது, அதுக்குள்ள அவன் மறுதளிக்கிறார். கர்த்தர் பாக்குறாரு, பேதுருவன் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணான், வெளியே போய் மனம் கசந்து என்ன பண்ணான், அழுதான். அப்ப அவன் அழுது என்ன பண்ணிருப்பான், பாவரிக்கை செஞ்சிருப்பான் இல்லையா. கர்த்தர் அவன் என்ன பண்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி அதே பேதுரு கிட்ட தான் என்ன பண்றாரு, பாவின்றது எல்லாரும் பாவி தான், ஆனா மனம் திரும்பி வாழ்கிறவன தான் பரிசுத்தவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. மார்க் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும்
அவனிடத்திற்குப் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோர்தான் நதியிலே பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்போ ஞானஸ்நானம் பண்றதுக்கு என்ன பண்றோம்? பாவங்களை அறிக்கையிட்டு கழுவப்படுன்றார். இப்ப நாமம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் என்ன பண்ணுது? பாவங்கள் கழுவப்படுது இல்லையா? சரி, அவன் பாவங்களை அறிக்கை பண்ணாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். முதல் வசனம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டாங்க. இங்க தேவன் நீதிபரர். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். முதல்ல பாவங்களை அறிக்கை செய்யணும். நமக்கு கிடைத்த தண்டனை நாயன் ஒத்துக்கொள்ளணும். கர்த்தர் நீதிபரர்னு சொல்லணும். இனி நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துங்கப்பா, இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொன்னா, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக இல்லை. நான் இதை செஞ்சிருவேன், நான் இதை பண்ணிடுவேன், நான் இனிமேல் போய் பேச மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் இந்த வார்த்தை இப்படி நான் எங்க வருதோ அங்கேயே நீங்க கர்த்தருக்கு சத்துருவா மாறுறீங்க. அங்க என்ன பண்ணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையுமே செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் அல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதை முதல்ல விசுவாசிக்கணும். சுயநீதியை தேடுறதை விட்டுட்டு சுயநீதி தேவநீதிக்கு விரோதமா இருக்குது. அது ஒன்றுக்கொன்று என்னது? விரோதமா இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செயல்களை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களைக் கொண்டு வந்து எல்லார் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து என்ன பண்ணாங்களாம்? தங்கள் செய்கைகள்னா தங்கள் செஞ்ச பாவங்களை வெளிப்படுத்தி என்ன பண்ணாங்க? அறிக்கையிட்டாங்க. அதோடு விட்டுட்டாங்களா பாருங்களா? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே வாழ்வடைவான். அவன் என்ன பண்ணாங்களாம்? மாய வித்தைக்காரனா இருந்த அநேகர் என்ன பண்ணாங்களாம்? தங்கள் புஸ்தகங்களை கொண்டு, அந்த மாய வித்தை எல்லாம் பண்றதுக்கு ஒரு புஸ்தகம் வந்தது இல்லையா, அதை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக என்ன பண்ணாங்க? சுட்டரிச்சு நாங்க பாவத்தை விட்டு விலகிறோம், இனிமேல் அதை நாங்க செய்ய மாட்டோம். வெறும் பாவத்தை அறிக்கையிடுறது மட்டும் இல்ல, அந்த பாவத்துக்கு காரணமாக என்ன பண்ணோம்? அதை விட்டு விலகணும். பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனே வாழ்வடைவான்னு சொல்லி எழுதியிருக்குது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நான் பாவம் செய்யல அப்படின்னு நான் சொன்னோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கலா இருப்போம். இன்னொருத்தன் வந்து நம்மளை ஏமாத்தி வஞ்சிக்கணும்னு இல்ல, நம்மை நாம என்ன பண்றோம்? ஏமாத்திக்கிறோம் இல்லையா? சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம்னா என்னது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கார். தம் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரங்களை பெறுவீங்க. நொறுமுண்ட இருதயத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாசம் செய்வார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். நாம் பாவம் செய்யலன்னு சொன்னா நம்ம அவர் என்ன பண்றோம்? பொய்யராக்குகிறோம். நீங்க போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்ப நான் போய் சொல்றேன்னா கர்த்தர் போய் சொல்றாங்க. அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நானே என்ன பண்றேன்? அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு. அப்ப அந்த ஆவிதான் என்ன பண்ணாரு? ஆவியா இருக்கிற தேவன் தான் நமக்காக மனிதனா இறங்கி வந்தார். நாம் பாவம் செய்யலன்னு சொன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். நான் பாவம் செஞ்சு நான் அறிக்கை பண்ணி அதை விட்டு விடும் போதுதான் கர்த்தர் இடத்துல இரக்கம் பெறுகிறோம் இல்லையா? ஆண்டவர் வந்து ஒரு ஓமை சொல்றாரு. கெட்ட குமாரன் நல்ல குமாரன் ஓமை பாத்துக்கிறீங்க இல்லையா? அதுல ஒருத்தன் என்ன பண்ணுவான்? தகப்பனுக்கு விரோதமா என்ன பண்ணுவான்? சொத்தெல்லாம் பிரிச்சு போயிட்டு வேசிகள் இடத்துல தன் பணத்தை எல்லாம் செலவழிப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அங்க ஒரு பஞ்சம் ஏற்படும். அவன்கிட்ட பணம் இருக்காது. அப்புறம் வேலை கிடைக்காம பன்றிகள் மேய்க்கிற இடம் தான் கிடைக்கும். சரி, பன்றிகள் எடுத்துக்காது சாப்பிடுற சாப்பாடை நம்ம சாப்பிடலாம்னு அவன் ஆசையா இருப்பான். அதுவும் என்னது? அவனுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க அந்த வசனம் போய் படிச்சு பாருங்க. அவனுக்கு புத்தி வந்த போது, அவன் புத்தி வந்தபோது யாருகிட்ட போறான்? எங்க அப்பா கிட்ட போவேன். எங்க அப்பா கிட்ட போகிறது எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்களே, அப்பா நான் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், ஒரு பிள்ளைன்னு சொல்றது எனக்கு தகுதி கிடையாது, உங்க வேலைக்காரனா என்ன சேர்த்துங்க, நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அங்க வசனம் நீங்க போய் படிச்சு பாருங்க. அவனுக்கு புத்தி வந்த போது அவன் யார் பக்கமா திரும்பினான்? அப்பா பக்கம் திரும்பினான். அதே போல புத்தி உள்ள பிள்ளைகளா இருக்கணும் இல்லையா? நம்மளும்
வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ல இருந்து 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தைக் கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். அப்ப அவன் என்ன பண்ணான்? புத்தி வந்த பிறகு அவன் அப்பா கிட்ட போயிட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு, நான் பாவம் செஞ்சேன்னு சொல்றான். இனி உங்க பையன் சொல்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா என்ன சேர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தகப்பன் என்ன பண்ணாராம்? அவன் தூரத்தில் வருகிற போதே அவனுடைய தகப்பன் என்ன பண்ணானா, அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி பிடிச்சு என்ன பண்றாரு? முத்தம் செய்யறாரு. மனதுருகிற தேவனாதான் நம்முடைய கர்த்தர் இருக்காரு இல்லையா? அவர் மகா இரக்கமும் கிருபை உள்ள தேவனாக. அதனாலதான் அவரு ஒருத்தனுக்கும் அவன் தண்டனைக்கு அப்பவே தண்டனை கொடுத்திருந்தாருன்னு வைங்களேன், பூமியில ஒருவனும் உயிரோட இருந்திருக்க மாட்டான். அவர் தாமதிக்கிறதுனாலதான் இந்த வசனம் சொல்லுது பிரசங்கில, அவர் தண்டனை கொடுக்க தாமதிக்கிறதுனாலதான் இன்னைக்கு அக்கிரமங்கள் என்ன பண்ணுது? பெருகி போய் துன்மார்க்கம் என்ன பண்ணாங்க? கர்வம் கொண்டு இருக்குது. எதனால? அவர் மகா இரக்கமா இருக்கு. ஆனா அல்ல, அவரோட நீடிய சாந்தத்துக்கும் நீடிய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? அது வருகிற 3ஆம் உலகப் போர்ல அவர் துன்மார்க்கனை சுற்றறிக்கும் போது அதை நம்ம அவரோட கோபத்தின் உச்சத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ தகப்பனே, உமக்கும் பரத்துக்கும் விரோதமா நான் பாவம் செஞ்சேன், உன் குமாரன் சொல்றதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லும் போது கர்த்தர் அந்த அவங்க அப்பா என்ன சொல்றாரு பாருங்க, என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே எல்லாரும் என்ன பண்ணாங்க? சந்தோஷப்பட தொடங்கினாங்க இல்லையா? ஒரு பாவி மனம் திரும்பி வரும்போது பரலோகத்துல அதிக சந்தோஷம் உண்டாகி இருக்கும்னு சொல்றாரு. 10 வெள்ளி காசு இருக்கும்போது ஒரு வெள்ளி காசு தொலைஞ்சிச்சுன்னா விட்டுருவாங்களா? இல்ல 100 ஆடு இருக்கும்போது ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா 99 ஆடு இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்களா? காணாமல் போன அந்த ஆடு என்ன பண்ணுவாரு? தேடி போவாங்க இல்லையா? அது கிடைக்கும் போது எப்படி இருக்கும்? மகா சந்தோஷமா இருக்கும். அது போல காணாமல் போன நமக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அநியாயக்காரனுக்காக, நம்ம அக்கிரமக்காரனுக்காக, நமக்காக தான் தேடி வந்தாருன்றதை புரிஞ்சுக்கணும். அதே போல சகேயு தெரியும் இல்லையா? சகேயு என்ன சொல்றாரு? சகேயு வந்து இயேசு பாக்குறதுக்காக ஒரு மரத்து மேல ஏறி நிக்கிறாரு இல்லையா? ஜீசஸ் என்ன சொல்றாரு? சகேயு, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னோனையும், அவர் வீட்டுக்குள்ள வந்தோனையும் அவருக்கு நல்லா தெரியல, நான் பாவியான மனுஷன், என்ன தேடி இவர் வந்திருக்கிறாரு. அங்கே எல்லாம் முணுமுணுக்கிறாங்க, இவர் ஏன் பாவியான வீட்டுல போய் பாவிகளுக்கு சிநேகிதன் சொல்லிதான் என்ன சொன்னாங்க, அவரை சாட்சி கொடுத்தாங்க இல்லையா? அப்போ சகேயு நின்று என்ன சொல்றான்? கர்த்தரை நோக்கின்னு வசனம் எழுதியிருக்கோம். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி என்ன பண்றேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்றாரு. அப்ப இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கு. அப்போ நம்ம எதனா அநியாயமா வட்டிக்கு வாங்கி இருந்தோம்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? அந்த காசெல்லாம் திரும்பி கொடுக்கணும். எதனா லஞ்சம் வாங்கியிருந்தா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அக்கிரமமா சம்பாதிச்சிருந்தா அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணணும்? பாவத்தை அறிக்கை எடுக்கிறோம்னா திரும்பி அந்த பாவத்தை என்ன பண்ணணும்? நம்ம கழுவணும். அப்பதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு உங்க வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அப்ப பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடணும். அதுக்கு காரணமாகதெல்லாம் என்ன பண்ணணும்? ஈடு செய்யணும். அப்பதான் நம்ம பாவங்கள் என்ன பண்ணுது? குணமாகுதுன்றதை நம்ம பாக்குறோம். நீங்கள் ஸ்வஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணோம்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு என்ன பண்ணும்? ஒருவர் பாவங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் நோயாளியா இருந்தானா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை குணமாக்குறாருன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதனங்க அவர்கிட்ட கொண்டு வராங்க இல்லையா? அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவன் குணமாவது நம்ம பாக்குறோம். அப்போ அந்த நோயாளியா இருந்ததுக்கான காரணம் என்னது? அவன பாவம் தான். இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? குணமாகுது. அப்போ நம்ம பாவங்கள் குணப்படணும்னா, மன்னிக்கப்படணும், முதல்ல அறிக்கை செய்யணும் இல்லையா? அறிக்கை செஞ்சு நியாயம், இந்த தண்டனை எனக்கு நியாயம், இந்த பலவீனம் எனக்கு இருந்தது நியாயம் அப்படின்றத ஒத்துக்கணும். கர்த்தர் நீதிபரர்னு அறிக்கை பண்ணணும். அந்த நிமிஷமே ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு? சுகம் கொடுப்பாரு.
யோவான் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 6 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 38 வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தனென்று அறிந்து, அவனை நோக்கி சொஸ்தமாகவே வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 38 வருஷம் வியாதியா இருக்கிறான் ஒருத்தர். அவன் வெகு நாளா நோயாளியா இருக்கிறத பார்த்து நீ சுகமடைய வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை சுகமாக்கி விடுதலை பண்ணி அனுப்புறாரு இல்லையா? திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு இயேசப்பா என்ன பண்றாரு? அவனை பாக்குறாரு இல்லையா? பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னு பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடான ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்றாரு? தேவாலயத்துல அவனை பாக்குறாரு. இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடிக்கு நீ என்ன பண்ணாத. அப்போ கேடு எதனால வருது? பாவங்களால தான் வருது. அப்போ கர்த்தர் அவனை சொல்லி எச்சரிக்கிறாரு, இன்னியும் அதிகமா கேடு உண்டாகாதபடி நீ பாவம் செய்யாத, ஜாக்கிரதையா இருன்றாரு இல்லையா? நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்காக பரிந்து பேசுகிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனம் வரைக்கும் இந்த உவமைகளை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சைத் தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டிப் போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டிப் போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓமை சொல்றாரு இல்லையா? ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதுல என்ன கனியை தேடி என்ன பண்ணல, கனி கொடுக்கவே இல்லை. அப்ப தோட்டக்காரனா சொல்றான், இது 3 வருஷமா என்ன பண்ணுது, நிலத்தையும் கெடுக்குது, இதை வெட்டி போடலாமா அப்படின்னும் போது, அதற்கு ஐயா, இதோ இந்த வருஷம் இது இருக்கட்டும், நான் இது என்ன பண்ணுவேன், சுற்றிலும் கொத்தி போட்டு எரு போடுறேன். கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலாம் என்ன பண்ணலாம், வெட்டி போடலான்ற. இப்ப எஜமானுக்கு அந்த தோட்டக்காரர் என்ன சொல்றாரு, நான் கொஞ்சம் பராமரிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் 3 மாசம் என்ன இல்லை 3 வருஷம் பார்க்கலான்றார் இல்லையா? அதுக்கப்புறம் அது ஏற்கனவே 3 வருஷம் கனி கொடுக்கல, திரும்ப நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றது யாரு அந்த இடத்துல பறிஞ்சு பேசுறா? இயேசு கிறிஸ்து தான் பறிஞ்சு பேசுறாருன்றது உவமையா சொல்றாரு இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகள் என்ன பண்றேன், உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாராம். அப்போ அவர் தான் பிதான்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் நமக்காக மனிதனா இறங்கி வந்தார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் பாவங்கனாலே சாகும். அப்ப என்ன பரிந்து பேசுறாரு? சிலுவையின் மரணத்துல இவ்வளவு பாடுகளை சிந்தி, இவ்வளவு அவமானத்தை சகித்து என்ன பண்ணாரு, நம்மளை மீட்டு கொண்டார். உடனே அதை என்ன பண்ணக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். கர்த்தருடைய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள்னு சொல்லி எழுது. அவருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள்னு வசனம் எழுதிருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் மனம் மாறுவான். இப்போ என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நான் 38 வருஷம் 39 வருஷம் அப்படிதான் இருந்தேன். கர்த்தர் என்ன பண்ணாரு, அது வரைக்கும் பொறுமையா தான் இருந்தாரு. நம்மளா என்ன பண்றோம், டைம் செட் பண்றோம், 2 தடவை 3 தடவை 4 தடவை. கர்த்தர் அப்படிலாம் இல்லை. அவர் நீடிய பொறுமையோட இருந்து அவன் மனம் மாறுவான்றதுக்காக அவனுக்காக என்ன பண்ணாரு, காத்து கொண்டு இருந்தார் இல்லையா? அப்படி வரும்போது அவர் தான் என்ன பண்றாரு, தூரத்துல இருந்து வரோம், நம்ம வரும்போதே தூரத்துல இருந்து என்ன பண்றாரு, அவர் வந்து ஓடி வந்து நம்ம என்ன பண்றாரு, கட்டி மனதிருங்கி என்ன பண்றாரு, நம்மளை சேர்த்துக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஏன்னா கனி கொடாத மரம் எல்லாம் என்ன பண்ணோம், வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். திரும்ப 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 அந்த பாவத்தை செஞ்சு செஞ்சு நிலைத்திருந்தோமானா நமக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, மனம் திரும்பி குணப்படுங்கள்னு எழுதியிருக்குது. அப்போ பாவங்கள் நிவர்த்தி செய்யணும்னா நம்ம மனம் திரும்பி என்ன பண்ணோம், பாவ அறிக்கை செய்து அதை விட்டு விடணும். அப்பதான் நமக்கு குணம் கிடைக்கும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணுவாங்க, எல்லாம்
வஸ்திரங்களை கிழித்து அழுவாங்க. உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவள் மகா இரக்கமும் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். தீங்குக்கு என்ன பண்ணுவாரு? மனஸ்தாபப்படுவார். ஏசாயா 1:16-18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல ஆகும். சில பேரோட ஜபம் என்ன பண்ணா ரொம்ப நாளா கேட்கப்படாம இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களா அவங்கள வேதனை அனுபவிப்பாங்க. இப்போ கூட பார்த்தோம் இல்லையா, 38 வருஷமா ஒருத்தன் வியாதியா இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆண்டவர் என்ன சொல்ல, ஏன் உங்க ஜபங்கள் கேட்க மாட்டுது? ஏன் நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு? அவருக்கு காதுகள் செவிடாயிடுச்சா? இல்ல அவரோட வல்லமை குறைஞ்சு போயிடுச்சா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை கழுவி என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. உங்கள் கிரிகையின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக என்ன பண்ணுங்க, அகற்றி விட்டு தீமை செய்வதை முதல்ல என்ன பண்ணுங்க, ஓயுங்கள். பொல்லாப்பு செய்ததும் தீமை செய்ததும் விட்டுடுங்க. நன்மை செய்ய கத்துக்குங்க. நியாயத்தை தேடுங்க. ஒடுக்கப்பட்டவன் என்ன பண்ணுங்க, ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்க. ஏழை எளியவங்களுக்கு திக்கற்ற பிள்ளைங்க உன்னால முடிஞ்சது என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அப்ப சொல்றாரு, வழக்காடும் வா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பாவங்களை விட்டுட்டு மனம் திரும்பி நன்மை செய்யி, அப்ப வா, அப்ப என்கிட்ட வந்து கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, அப்ப நான் என்ன பண்ணுவேன், உன் ஜெபத்தை கேட்பேன்றாரு இல்லையா? உங்கள் பாவங்கள் செவ்வேறு என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் என்ன பண்ணுவேன், நீங்கள் மனம் திரும்பினா கர்த்தர் நிச்சயமா அது போல மாற்றுவார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகுருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் என்ன சொல்றாரு? எசேக்கியேலுக்கு சொல்றாரு இல்லையா? அது நமக்கும் தான் சொல்றாரு. அப்ப மனம் திரும்ப சொல்றாரு. எல்லாரையும் கொல்றதுக்காக கர்த்தர் இல்ல, எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக நம்முடைய கர்த்தர் வந்தார். நம்முடைய பாவங்கள் தான் அவருடைய கை நம்மை ரட்சிக்கப்படாதபடி நம்மை தடுக்குது. நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பி நம் பாவங்களை அறிக்கையிட்டு நமக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டு கர்த்தர் நீதிபரர்னு அறிக்கை செய்யும் போது நம்முடைய நோய்கள் குணமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 வசனங்கள் வாசிக்கலாம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். நீ விழித்து கொண்டு சாவுவதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை சிறப்படுத்து. சாவுவதற்கு ஏதுவா இருக்குது என்னது? பாவம் தான். பாவத்தின் சம்பளம் தான் மரணம். பாவம் தான் என்னது? சாவுக்கு ஏதுவா இருக்குது. நீ சிறப்படுத்து. அப்புறம் உன் பாவங்களை விட்டு என்ன பண்ணு, மனம் திரும்பு. உன் கிரியைகள் தேவனுக்கு நிறைவுள்ளவையாக நான் காணப்படவில்லை. ஆகையால் நான் கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகளின் நினைவு கூர்ந்து அவை என்ன கை கொண்டு மனம் திரும்பு. அப்ப என்ன பண்ண, உன்னை மன்னிப்புன்றாரு. இதே நீ விழித்திராவிட்டால், விழித்திருக்கிறது என்னது? பாவம் செய்யாமல் தம்மை காத்துக் கொள்கிறதுன்னு சொல்லிட்டு கொரிந்தியர்ல எழுதி. நீ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. பாவம் செய்யாமல் விழித்திருங்கள்னு இருக்கும். அப்போ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாது. அப்போ நம்ம பாவம் செய்யாதபடிக்கு, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மள என்ன பண்ணோம், காத்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. மனம் திரும்பு. இதைதான் கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா?